நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பாஜக தொண்டர்கள் முன்னிலையில் நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि जो विषय நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்றுள்ளார். சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்பது நரேந்திர மோடி மட்டுமே. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததை அடுத்து சரியாக இரவு 7 யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். நம்ம ஊர்லயே ஏன் நம்ம இந்தியாவிலேயே அட விடுங்கப்பா, இந்த உலகத்திலேயே தான் மாநில தலைவர், தான் விரும்பக்கூடிய தலைவர் ஒரு மத்திய அமைச்சர் ஆகலைன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு கூட்டம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டம் தான். பயங்கரமான செய்தி ஒன்று வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜி அவர்களோட கேபினெட் அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே வருது. அந்த கேபினெட்ல திரு அண்ணாமலை அவர்களோட பேர் இடம்பெறவில்லை. அப்பாடா இப்போதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இங்கே கலாச்சாரமே சீரழிஞ்சிட்டு இருக்கல, அது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான் முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. 30 பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் 36 பேர் மத்திய இணையமைச்சர்களாகவும் 5 பேர் தனி துறைகளுக்கான மத்திய இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். எரியுதடி மாலா ஃபேன போடு. பெரிய போகலாம் கேளுங்கடா, இம்மைய ஆட்டம் வேற லெவல்ல போகும் பாரு. இதில் 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலி நானும் என்ன எதிர்பார்த்தேன்னா, இங்கே திரு அண்ணாமலை அவர்களோட தலைமை தொடரணும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு கான்ஸ்டண்ட்டாக ஆதரவு நம்ம எல்லா சைட்லேருந்தும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களும் சரி, சங்கிகளும் சரி, பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா காரியகர்த்தாவோட ஐடியா அதுதான். ஆனால் பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம், திரு மோடி அவர்கள் அங்கே கேபினெட்டை ரிஃபார்ம் பண்ணும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்றைக்குமே ஓப்பனாக வச்சுருந்தோம். இது வந்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் டெலிபரேட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே அப்படி தள்ளி வச்சு யோசித்து பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்களோட பர்பஸ் என்ன, திரு அண்ணாமலை அவர்களாக எதுக்காக இங்கே வந்தார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த மாதிரி ஒரு யோசனையை எந்த விதமான ஒரு பயசும் இல்லாமல் யோசித்து பார்க்கும்போது தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க வேண்டும், தமிழகத்தில் பாஜக பயங்கரமான வளர்ச்சி அடைந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள், சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டார். அதற்குண்டான எல்லா பேக்கிங்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அமித்ஷாஜி தான் சொன்னார் நெல்லுங்கன்னு, அதுக்கு தான் நிக்கிறேன். அதனாலதான் அமித்ஷாஜி நாளைக்கு வர்றாரு. அவர் சொன்னார், நீங்க போய் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கிளீன் பண்ணுங்க. யாரு கிளீன் பண்ணுவா? எல்லா சைடுல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் இறங்க பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க நாங்க கிடையாது. அதனால திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் நல்லா உணர்ந்துக்கணும். நீ ஒரு ஸ்டேட்ல 4 டிஸ்ட்ரிக்ட்ல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, நாங்க 30 ஸ்டேட்ல இந்தியா ஃபுல்லா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
அது மட்டும் எப்ப புரிஞ்சு நடந்தது. நெக்ஸ்ட் டைம் பூமாதேவனுக்கு நான் வந்தேன்னா அகிம்சைவாதியாக நல்லவனால வரமாட்டேன், வேற மாதிரி தான் நான் வருவேன். அப்படி இருக்கும்போது இப்போ பாஜகவோட வளர்ச்சி என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ 2026 தேர்தலுக்கு இவரோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இங்கே தேவை அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் பாரதிய ஜனதா கட்சி நான் மேனேஜராக இல்லை, ஒரு 2 இட்லியை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பக்குவமாக பதாசா பேசிக்கிட்டு அண்ணையை கோச்சிக்காதீங்கண்ணே, அண்ணே எப்படி இருங்கண்ணே. கட்சி வளர்ச்சிக்கு எந்த முடிவு எடுக்கணுமோ துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு இப்போ நான் நிறைய பேர்த்து சொல்கிறேன், நான் போகிற ஸ்பீடே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குப்பான்னு. 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற என்ன 3வது கியரில் போட்டிருக்கோம், 5வது கியரை போடுறா அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு அமைச்சரவை கூட்டுறாங்களே, அப்போ அண்ணாமலை எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, அது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் பேசினா கூட நாம் என்ன எதிர்பார்த்தோன்னா அமைச்சரவையும் கொடுத்து இங்கே ஸ்டேட் பிரசிடெண்ட்டும் வச்சாதான் அந்த என்டையர் அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைனா அமைச்சரவை கொடுத்து அவர் இங்கேருந்து கொண்டு போயிட்டா அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஆதரவாளர்களோட கருத்து. இங்கே தான் இருப்பார், போக மாட்டார்ல அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எல்லாருக்கும் இருக்குது. நீ ஒருத்தர் ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா, அம்புட்டு மேல குடல் ஒரு மாலை ஓடுறேன், வாடா வாடா நீ வாங்கினது பார்த்தாலும் மறுபடியும் வராங்க. நான் பொறுப்படுறேன். எது போறியா நீ இருக்கின்ற தைரியம் தான் லாரில கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்க, நீ பாட்டு போறேன்னு இருக்க. எல்லாரோட கருத்து ஒரு பக்கம் இருக்கும்போது திரு அண்ணாமலை அவரோட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கும்போது எனக்கு டெல்லி அரசியல்லாம் பெருசாக பிடிக்காதுங்க, நான் வந்து இங்கே தான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத என்னோட விருப்பத்தை மேலே தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படிப்பா அப்படி எல்லாம் பொறு அழக்கூடாதா நண்பா, போதுப்பா நண்பா, பால வாச்சிட்டப்பா. இவ்வளோ ஒர்க் பண்ணி இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ ஒரு மொமெண்டத்தை கொண்டு வந்து எல்லாருமே அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க, எல்லாருமே பாஜகவை பற்றி பேசுகிறாங்க. தமிழகத்தில் பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் உறுதியாக இருக்கு. ஆமா, என்ன பார்க்க திடீர்னு கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்னைய சொல்ற? நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி, அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, வெளியே தான் எதிர்த்து குரல் கொடுப்பேன். உள்ளுக்குள்ள இது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருங்க, அங்கேருந்து கிளப்பிடுவாங்க, டெல்லி அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான், அரசியல் முடிஞ்சிச்சு, ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதிர்கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள்லாம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சி இருக்குது.